வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். நம்மளோட விஷ்ணு இருக்காரு. இன்னைக்கு என்ன பேசுறாரு பார்ப்போம். சார் நேத்து வந்து பேப்பர் ஒரு ஒரு நாளைக்கு டெய்லியும் 100 பக்கம் நீங்க படிக்கிறேன் அப்படின்னு நீங்க நான் சொன்னீங்க. சொன்னேன், நீ சொன்ன. நான் போட்ட நான் கணக்குக்கு என்றதில்ல. நான் போட்ட கணக்குக்கே மினிமம் 100 பக்கம் வந்துருச்சு சார் நீங்க டெய்லியும் படிக்கிறது. ம். ஸோ அது போக பாட்காஸ்ட் கேட்குறீங்க. நீங்க வந்து 1 ஹவர் பாட்காஸ்ட் கேளு, 2 ஹவர் பாட்காஸ்ட் நான் கேளு. 5 நிமிஷம், 10 நிமிஷம் அட்லீஸ்ட் 1 ஹவர் பாட்காஸ்ட் கேட்பேன். அதுல ஒரு 2 மணி நேரம். அது போக நீங்க ட்வீட்ஸ் அனுப்புறீங்கன்றப்போ, அது என்னுடைய வேலை அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ம். உங்க டேவ நீங்க எப்படி ஸ்கெட்யூல் பண்ணிக்கிறீங்க? காத்தால 5:30க்கு ஆரம்பிப்பேன். எங்களால அலாரம் அடிச்சா கூட 5:30 மணிக்கு என்னால் எந்திரிக்கிறது 6:30 கஷ்டம். மணிக்கு மேலே, சண்டே கூட 6:30க்கு மேலே தூங்க முடியாது. ஸோ 5:30க்கு எழுந்துன்றோம். ஸோ 5:30க்கு எழுந்தேன்னா 5:45 ட்ரெயினர் வந்துடுவோம். ம். 7 மணி to எக்ஸசைஸ், ம். 7 to 8:30, 9 இந்த பேப்பர்ஸ் எல்லாம். ம். 9:30, 9 to 10 ஐ கெட் ரெடின்னு வச்சுக்கோங்க. ம். 9:30, 9:40 வந்துடும். ம். ஐ வெயிட் ஃபார் யூ கைஸ் டு கம். ம். அதுக்குள்ளே ஐ ட்ரை டு ஸ்குவீஸ் இன் சம் பாட்காஸ்ட். ம். ம். 10:30 to 11 இஸ் பிட்வீன் யூ அண்ட் ஆல்பின். ம். இல்லை, நான் வெளியூருக்கு போகிறதுனால மேரத்தானாக பண்ணுறேன். ஆமா சார். இல்லாட்டா 11 to 12:30. ம். தென் லஞ்ச், தென் பாட்காஸ்ட் அண்ட் ஜென்ரல் படிக்கிறது. லஞ்ச் முடிச்சுட்டு திருப்பியும் பாட்காஸ்ட் கேட்பீங்க. பாட்காஸ்ட் கேட்பேன், ஏதாவது பேப்பர் படிப்பேன், ம். மேகசின் படிப்பேன், அனீஷோட டிஸ்கஸ் பண்ணுவேன், ம். ட்ரெண்டு மார்க்கெட் பற்றி பேசுவேன். 3 o'clock ஐ கோ ஃபார் காஃபி, கம் பேக் அகெயின் இதே 4 வேலை தான். மணிக்கு ஷூட் பண்ணுவோம். அது எக்ஸ்ட்ரா இருந்தா, எக்ஸ்ட்ரா இல்லைன்னா இன்னும் ஏதாவது படிச்சு பாட்காஸ்ட் மாற்றி மாற்றி பாட்காஸ்ட் படிக்கிறது, பாட்காஸ்ட் படிக்கிறது. ம். நைட்டு 9:30, 10 மணி மட்டும். ம். என் ஒய்ஃப் ஏதாவது ரொம்ப ப்ரெஷரைஸ் பண்ணால் ஷாப்பிங் கூட போவேன். பட் தட்ஸ் வெரி ரேர். ம். என் ஒய்ஃப் பாட்டுக்கு போவாங்க, நான்லாம் இன்வால்வ் ஆக மாட்டேன். அப்புறம் பேசிக்லி பாட்காஸ்ட்டு, பேலன்ஸ் ஷீட்டு, கம்பெனி ம். அதுலயே உங்களுக்கு ஃபுல் டே போகுது. போயிடும். இது மண்டே டு சாட்டர்டே. சண்டே இதுக்கு நடுவில் பொலிட்டிக்கல்லி எனக்கு ஏதாவது வேலை இருந்தால் நான் பண்ணுவேன். ம். நீங்க சொல்றது மண்டே டு சாட்டர்டே. ஆமாம். சண்டே ஆனந்த் சார் எப்படி அவரோட டேவ யூஸ் பண்ணுவார்? சண்டே ஜஸ்ட் லேசிங் அரவுண்ட் டூயிங் நத்திங், அப்சல்யூட்லி நத்திங். நாங்கெல்லாம் அப்படியே படுத்துக்கிட்டே டிவி பார்த்துட்டு படுத்துட்டு இருப்போம் சார். டிவி நான் பார்க்க மாட்டேன். அதாவது கர்நாடிக் மியூசிக் கேட்பேன். இருக்கும் ம். 2-3 பாட்காஸ்ட் பார்ப்பேன், பேப்பர்லாம் படிச்சிடுவேன். ம். அண்ட் ஹவு தி ரெஸ்ட் ஆஃப் தி வீக் எப்படி ஆர்கனைஸ் பண்ணணும்னு மென்டலி இருக்கும். ம். பட் என்னோட மென்டலி வாட் ஐ வில் பி டூயிங் இஸ் ம். ஐ வில் பி சீக்வன்சிங் தி ஆர்டர் ஆஃப் இவெண்ட்ஸ் தட் ஹவ் டு பி டன். அது வில் ஆல்வேஸ் பி ஒர்க்கிங் இன் த பேக் ஆஃப் மை மைண்ட். இன்றைக்கி நான் என்னெல்லாம் டாஸ்க் பண்ணணும், ம். முன்னெல்லாம் எழுதின்னு இருந்தேன் 20 வருஷத்துக்கு முன்னாடி. ம். பட் எனக்கு முன்னாடி நாள் நைட்டே தெரியும் ம். நாளைக்கு நான் என்ன பண்ணணும். லைக் ஐ நோ திஸ் வீக் ஐ எம் கோயிங் டு கோயம்புத்தூர். ம். ம். இந்த வீக் ஆஃப்டர் தட் ஐ எம் கோயிங் டு கோ அப்ராட். ம். ஸோ இந்த நெக்ஸ்ட் 15 days இந்த வேலை என்னெல்லாம் வேலை முடிக்கணும் ம். அப்படின்னு தெரியும். ஸோ மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஐ கீப் பிளானிங் த வீக் அஹெட். ஓகே. ம். நான் பார்த்ததுல இடையில நீங்க உங்க ஐபேட்ல கேம் விளையாடுறீங்க. அதுவாயிடுவேன். அது என்னவாயிடுவேன்னா, கேம் தான் என்னென்னா, ம். மார்னிங் எழுந்தோடனே 7 மணிக்கு வந்தோடனே ம். ஃபஸ்ட்டு 2 வேர்ட் கேம் ஆடிடுவேன். வேர்டில் ஒன்று, ஸ்பெல்லிங் பீன்னு ஒன்று. ம். அது 2ம் ஆயிடுவேன். பசில் கேம் பேசிக்கலி. ஜஸ்ட் டு கீப் தி பிரெயின் ஆக்டிவ். ஏன்னா ஐ எம் கெட்டிங் ஓல்டர். ஸோ என் மூளை வேலை செய்யறதான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு அது ஆயிடுவேன். ம். மேக்ஸ் பசில் பண்ணுவேன். ம். இதெல்லாம் கம்பல்சரி டெய்லி. திஸ் இஸ் எக்ஸசைஸ். உடம்புக்கு எக்ஸசைஸ் கொடுக்குற மாதிரி மைண்டுக்கு எக்ஸசைஸ் கொடுக்கணும். ம். ம். அதுல எவ்வளோ நேரம் இது பண்ணுவீங்க சார்? அதெல்லாம் ஈஸி. வேர்டெல்லாம் இப்போ எனக்கு ரொம்ப யூஸ் ஆயிடுச்சு. ம். ஏஇஐஓயு வரணும், ம். வை இருக்கணும். அது அப்படியே பார்த்தாலே தெரிஞ்சிடும். நீங்க கேம் விளையாடுறீங்க அப்படின்றத பார்த்துட்டு, நான் அந்த ஸ்பெல் பி நான் ட்ரை பண்ணேன் சார் லாஸ்ட் வீக். ஆ அதுல என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, ஒரு அந்த ஸ்பெல் பி கேம் அந்த பசில் விளையாடும்போது, என் மைண்ட கம்ப்ளீட்டா அங்க ஃபோக்கஸ் பண்றேன். ஃபோக்கஸ் பண்ணி அந்த வேர்ட்ஸ் என்னங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு என் மைண்ட கொஞ்சம் ப்ரெஷர் பண்றேன். பட் அந்த கேம விளையாடி முடிச்சதுக்கு அப்புறம், ம். நான் முன்னாடி இருந்ததை விட இன்னும் கொஞ்சம் ப்ரொடக்டிவா யோசிக்க முடியுதோ அப்படின்னு எனக்கு ஒரு டெஃபினட்டாக ஃபீல் இருக்கு. முடியும். கஷ்டமான விஷயத்த ஈஸியா திங்க் பண்ண முடியுது. ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு இட் ஹெல்ப்ஸ். அதுக்கு வந்து எலிவேட்னு கூகுளில் ஒரு ஆப் இருக்குது. ஓகே. தட் வில் கிவ் யூ மென்டல் ஜிம்னாஸ்டிக்ஸ். ரீடிங், மெமரி, டிக்ஷன், ம். ரைட்டிங் ஸ்கில்ஸை பயங்கரமாக எலிவேட்னு ஒரு ஆப் இருக்குது. ஓகே சார்.
அதை யூஸ் பண்ணிங்கன்னா யூ வில் டூ ஈஸிலி. இதோட ஈஸியாக பண்ணுறேன். ஓகே. ஆனால் நீங்கள் பண்ணுறதை நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். உண்மையிலேயே அது மென்டலாக ஒரு லெவல் அட்லீஸ்ட் ஒரு 0.1 லெவலில் உடனே அந்த வித்தியாசம் தெரியுது. பட் ஐ எம் டூயிங் இட் ஃபார் ஏஜஸ். பட் நான் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக பண்ணலை. இருக்கிற பவர் போயிடக்கூடாது. ஏன்னா யூ கெட் ஓல்டர் யுவர் மெமரி டிக்ளைன்ஸ். அப்போ இதை சின்ன பசங்களை பண்ண வச்சோன்னா சார் they'll be very ஷாஸ்வத் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஷார்ப். ஷாஸ்வத் டெய்லி பண்ணுவான், என் நீஸ் டெய்லி பண்ணுவான், வினோத் பசங்க பண்ணுவாங்க. இட்ஸ் அ டெய்லி கேம், இட்ஸ் அ டெய்லி ரொட்டீன். ஸோ பசங்களுக்கு வேர்ட் பசில், சுடோக்கோ மாதிரியான மேக்ஸ் பசில். ஆமாம், இட் ஷுட் பி அ டெய்லி ரொட்டீன். ஓகே. அது பண்ணோன்னா இட் வில் பி ஷார்ப், பிரெயின் வில் பி பாடி. சி as much as you exercise your body, you have to exercise your mind. ஸோ இதுதான் உங்களுடைய வீக்கை நீங்கள் இப்படி தான் ஸ்கெட்யூல் பண்ணுறீங்க. ஸ்கெட்யூல் பண்ணதுக்கப்புறம் இதோட அவுட்கம் சரியாக இருக்கா இல்லையா அப்படின்றத எப்படி அசஸ் பண்ண? நான் அவுட்கமே பார்க்க மாட்டேன். ஐ நெவர் பாதர் தி அவுட்கம். ஐ நெவர் வரி அபவுட் தி அவுட்கம். என் ப்ராசஸ் சரியாக இருக்கான்னு தான் பார்க்கணும். ஸோ அப்படின்னா நீங்கள் டெய்லியும் அதை கவனிப்பீங்க? எது ப்ராசஸ்? டெய்லி கவனிப்பேன். ப்ராசஸை டெய்லியும் நம்ம கவனிக்கும் போது அவுட்கம் கரெக்டாக இருக்குன்றது நீங்கள் சொல்கிறது. இஃப் ஐ டேக் கேர் ஆஃப் தி ப்ராசஸ், தி அவுட்கம் வில் டேக் கேர் ஆஃப் இட் செல்ஃப். ப்ராசஸை நான் ஒழுங்காக நடத்தினேன்னா அவுட்கம் அது வந்துடும், எங்கே போகும். ஓகே. இதை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு சார், ஒரு நாளைக்கு இவ்வளோ பேஜாவது புக்கு படிங்க அப்படின்னா உங்களுடைய நம்பர் என்ன? ஸ்டார்ட் ரீடிங். மோஸ்ட் ஆஃப் 99% படிக்கிறதே கிடையாது. ஸோ இங்கிலீஷ் கற்றுக்கோங்க ஃபஸ்ட்டு. உலகத்து வேர்ல்டு வியூக்கு உங்களுக்கு வேணும்னா இங்கிலீஷ் வேணும். ஓகே. அதுக்கு என்ன பண்ணணும்? பேசிக்காக சொல்லுங்கள் சார். ஹிந்து பேப்பர் படிக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு பேராகிராஃப் அது படிக்கணும். அதுதான் அந்த காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அதே தான். இந்தியாவில் வந்து கிராமருக்கு அதுதான் ஈஸி. இப்போ நான் சொல்லிகிட்டே போயிடலாம். சின்ன பசங்க எனிட் பிளைட்டன் ஆரம்பிக்கணும். 6 வயசில் எனிட் பிளைட்டன் ஆரம்பித்தாங்கன்னா 10 வயசு வரைக்கும் எனிட் பிளைட்டன் படிக்கணும். எனிட் பிளைட்டனுக்கு அப்புறமா வந்து இதுக்கு போகிறோம். சரி, எனிட் பிளைட்டன் அப்புறம் ஆல்ஃப்ரட் ஹிச்காக்னு ஒருத்தன் இருக்கான், அவந்து ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் ஹாரி பாட்டர் சீரீஸு. ஹாரி பாட்டருக்கு அப்புறம் அகாத்தா கிறிஸ்டியும் ஷெர்லாக் ஹோம்ஸும் சேமு. இதோட உங்களோட இது முடிஞ்சிருச்சு. எது? ஃபிக்ஷன். அங்கேருந்து பயோகிராஃபிஸு, அப்புறம் உங்களுக்கு வேணுங்கிற சப்ஜெக்ட்ஸ். அவ்வளோதான். ஃபிக்ஷன் படிச்சுட்டு பயோகிராஃபிஸ் படிக்கும்போது நம்மளே ஒரு முடிவுக்கு வந்துடுவோம், எனக்கு எதில் இன்ட்ரெஸ்ட். அப்படி இல்லை, வொக்காபுலரி வில் இம்ப்ரூவ். இதெல்லாம் நீங்கள் படித்து ஹாரி பாட்டர் முடிக்கிறச்ச உங்கள் வொக்காபுலரி வுட் ஹவ் பீன் வெரி குட். ஸோ நீங்கள் நான் ஃபிக்ஷன் படிக்கிறச்ச உங்களுக்கு புரியும். ஓகே. ஸோ இந்த வொக்காபுலரி பில்ட் பண்ணுறதுக்கு டெய்லியும் 10 வேர்டு எழுது அப்படின்லாம் சொல்லுவாங்களே சார், இப்போ விட்டேன்னா தட் வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வெரி ஏர்லி இன் லைஃப் ஐ ஹவ் டன் இட். எழுதியிருக்கீங்க. எழுதி அதுக்கு அர்த்தம் பார்த்து எழுதி வைக்கிறது. டிக்ஷனரியிலேன்னு பார்த்து அர்த்தம் எழுதி 10 சென்டென்ஸ் அதில் கம்போஸ் பண்ணணும். இப்போ உங்களுக்கு லெட்டர் ரைட்டிங்கே கிடையாது. லெட்டர் ரைட்டிங், எஸ்ஏ ரைட்டிங் எல்லாம் ஒன்றுமே கிடையாது. வாட்ஸ்அப்பில் பார்த்தா குப்பை மாதிரி எழுதி அனுப்புகிறீங்க. அண்ட் இமெயில் அனுப்புகிறேன், சாட் ஜிபிடி யூஸ் பண்ணுறது, ஜெமினி யூஸ் பண்ணுறது. ஸோ கம்ப்ளீட்டாக அந்த சென்டென்ஸ் ஃபார்மிங் அப்படிங்கிற அந்த எல்லாம் ஒன்றும் கிடையாது. என் கம்பெனியில் இருக்க 200 பேரில் 5 பேரால் தான் இமெயில் அனுப்ப முடியும். ஜெமினி யூஸ் பண்ணாமல், சாட் ஜிபிடி யூஸ் பண்ணாமல். நம்ம இமெயில் அனுப்புறதுன்னா 5 பேர் தான் பண்ணுவோம். இதெல்லாம் பேசிக் ஸ்கில்ஸ். ரைட் சார். ஸோ தொடர்ந்து 3 நாளாக உங்களுடைய டே நீங்கள் எப்படி டிசைன் பண்ணுறீங்க, உங்கள் வீக்கை நீங்கள் எப்படி டிசைன் பண்ணுறீங்க, அது மட்டும் இல்லாமல் என்னென்ன மாதிரி புக்ஸ் படிக்கணும், புக்ஸில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஒரு 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 டீட்டெயில்டாக சொன்னீங்க. இந்த எபிசோட் நீங்கள் இன்றைக்கி தான் பார்க்குறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி 2 எபிசோட்லேயும் சார் அதை பற்றி கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இது இந்த சீரியஸில் 3rd எபிசோட். ஸோ அந்த எபிசோடையும் நீங்கள் பாருங்கள். உங்களுடைய இன்சைட்ஸை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ நீங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட அனுப்புங்க, ரிலேட்டிவ்ஸ்கிட்ட அனுப்புங்க, அவங்கள அதை பார்க்க சொல்லுங்கள். நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டலைன்னா ஒரு வாட்டியும் நாங்கள் வீடியோ போடுறச்சோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வராது. நன்றி, வணக்கம். எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னோட ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க. ப்ளீஸ், உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன், இப்பவும் சொல்கிறேன், நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறது இல்லை, அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது. அதனால் என்னை பார்க்கலான்னு யாராவது காசு கேட்டாலும்
இல்லைன்னு சொல்லிடுங்க. அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்குது, அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வினோத்திட்ட மெசேஜ் பண்ணுங்க. அவன் என் தம்பி, அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான். காசு கேட்குறாங்கன்னா ஏமாறுறீங்க. யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். இந்த 3 ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் இன்கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். இன்கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்கிட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க. உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது, அது இல்லீகல். நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது. அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல். எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது. என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு, ஏமாற்றம். நான் யார்கிட்டையும் காசு கேட்கல, கேட்கவும் மாட்டேன். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.